அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது கண்ணனோட குரு தட்சணை என்னன்னு பார்க்கலாமா? இது கிருஷ்ணனோட பாலபருவத்தில் நடந்த ஒரு கதை. கண்ணனும் பலராமனும் சாந்தீபனின்ற குரு கிட்ட கல்வி கற்கிறாங்க. இருவருமே பார்த்திங்க அப்படின்னா 64 நாட்களில் ஆயக்கலைகள் 64ஐயுமே கற்று முடிக்கிறாங்க. குருகுல வாசத்தை பூர்த்தி செஞ்சு கொண்டு கிளம்புறப்ப குருநாதர்கிட்ட, உங்களை குருவாக அடைஞ்சது எங்களோட பாக்கியமாக கருதுகிறோம், உங்களுக்கு நாங்கள் குருதட்சணையாக என்ன தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு குரு, கண்ணா, உங்களை போன்ற ஒரு மாணவன் கிடைக்க நான் அல்லவா புண்ணியம் பண்ணியிருக்கணும், நீயும் பலராமனும் மாணவர்களாக கிடைச்சதே எனக்கு பெரிய தட்சணை அப்படின்னு சாந்தீபனி முனிவர் பதிலளிக்கிறாரு. அப்போ அவரோட மனைவி உள்ளே இருந்து, சுவாமி ஒரு நிமிடம் அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்க. அறைக்குள்ளே வந்த அவரோட சுவாமி அவரிடம், சுவாமி, கண்ணனிடம் குரு தட்சணையாக வேண்டாம் என்று சொல்லாதீங்க. இந்த பலராமனும் கண்ணனும் 64 நாட்கள்லேயே 64 கலைகளையும் கற்றிருக்கிறாங்க. எனவே இவங்கள் அசாத்தியமான செயல்களையும் சாதிக்கிற வல்லமையை பொருந்தியவங்க. இறந்து போன நம்ம குழந்தைய மீட்டு தருமாறு அவங்கக்கிட்ட கேளுங்களேன்னு சொல்கிறாங்க அந்த மனைவி. கண்ணனால் இதை செய்ய இயலுமோ இயலாதோன்ற ஐயத்தோடையே வெளியே வந்த சாந்தீபனி முனிவர், கண்ணா, உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ தருவியா அப்படின்னு கேட்குறாரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் குடும்பத்தோட கடலில் குளிக்க போயிருந்தேன். அங்கே என்னோட ஒரே மகனை கடல் அலைகள் அடிச்சிட்டு போயிருச்சு. அதில் அவன் உயிரிழந்துட்டான். அவனை உன்னால் மீட்டு தர முடியுமா கண்ணா அப்படின்னு கேட்குறாரு. மகா குருவே, உங்களுக்கா இதை கூடவா செய்ய மாட்டேன், உங்கள் மகனோட திரும்பி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கடலரசனை பார்க்க புறப்படுறான். கடலரசன்ட்ட அந்த சிறுவனை பற்றி கண்ணன் கேட்குறாரு. அப்போ பஞ்சசனன்னு ஒரு அசுரன் கடலுக்குள்ளே இருக்கான். அவன் தான் அந்த சிறுவனை விழுங்கி இருப்பான்னு கை காட்டுறான். உடனே பஞ்சசனனோட யுத்தம் செய்து அவனை வீழ்த்துறாரு கிருஷ்ணன். பஞ்சஜனன் எலும்புகளால் உருவானது தான் கண்ணன் கையில் ஏந்திருக்கிற பாஞ்சசன்யம்ன்ற சங்கு. அவனது வயிற்றுக்குள்ளே கண்ணன் தேடி பார்க்குறாரு. ஆனால் சாந்தீபனியோட மகன் அவனோட வயிற்றில் இல்லை. அடுத்து வருணன்கிட்ட சென்று வர்ண பகவான்கிட்ட சாந்தீபனியோட மகனை பற்றி வினவுறாரு. அப்படி கேட்கும்போது சிறுவன் யமலோகத்தில் இருக்கான்னு வர்ண பகவான் சொல்கிறாரு. யமலோகத்துக்கு போகிறாரு கண்ணபிரான். தன் பஞ்சசன்யத்தை எடுத்து கண்ணன் சங்கநாதம் செஞ்ச உடனேயே யமன் கண்ணனோட திருவடிகளில் வந்து விழுந்துறான். பரந்தாமா, என்னை தேடி நீங்கள் ஏன் வரணும், அழைச்சிருந்தா நானே வந்திருப்பேனேன்னு சொல்கிறான். தன் குருவோட மகனை குறித்து கண்ணன் கேட்குறாரு. இங்கு தான் இருக்கான் என்று சொன்ன யமன் அவனை கண்ணனிடம் ஒப்படைக்கிறான். அந்த சிறுவனை சாந்தீபனியிடம் அழைச்சி வந்து குருதட்சணையாக சமர்ப்பிக்கிறாரு கண்ணன். இதை திருமங்கையாழ்வார் தன்னோட திருவாய்மொழியில் பாடலாக பாடியிருக்கிறாரு. முந்து நூலும் முப்புரி நூலும் முன்னீந்த அந்த நாளன் பிள்ளையை அஞ்ஞான்று அளித்தான் ஊர்பொந்தில் வாழும் பிள்ளைக்காகி புல்லோடி நந்துவாரும் பைம்புணல் வாவி நரையூரே அப்படின்னு கண்ணனோட புகழை திருமங்கையாழ்வார் இந்த பாடல் மூலமாக பாடி வெளிப்படுத்துகிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.